27 வயசான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இரவு 2:30 மணி இருக்கும். உடல்ல ஒரு துணி கூட இல்லாம நிர்வாணமா சாலையில ஓடி இருக்கிறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா நாய்கள் துரத்தவும் செஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க நிக்கவே இல்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரா கோயிலுக்குள்ள போயிட்டு அங்க இருந்த அம்மன் சிலையை கையில் எடுத்துட்டு பக்கத்துல உள்ள ஏரிக்குள்ள குதிச்சு தன்னுடைய உயிரையே மாய்க்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஹைதராபாத்ல பிர்ஜாதி குடை பகுதியில் நடந்திருக்கு. உண்மையிலே அந்த பெண் யாரு, ஏன் அவங்க நிர்வாணமா ஓடினாங்க, அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி ஏன் அஜய் அஜய்ன்னு சொல்லிட்டு கத்துனாங்க, அவங்க பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ₹1,00,000 வாடகை கொடுத்து அந்த பெண் ஹவுஸ்ல அவங்க குடும்பம் வசிச்சுட்டு இருக்காங்க. இது ஏதாவது பூஜைக்காகவா, இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவங்க மக இறந்த பிறகு கூட எந்த துயரமும் இல்லாம அவங்க பீர் குடிச்சிட்டு காமெடி நிகழ்ச்சி பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. உண்மையில என்ன நினைச்சு அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தேஜஸ்வினி இவங்க தான் அந்த ஐடில வேலை பார்த்து பொண்ணு. தேஜஸ்வினியோட சொந்த ஊர் ஆந்திர பிரதேசத்துல விசாகப்பட்டினம். அவங்களோட அப்பா பேர் ஈஸ்வர ராவ். அவர் விசாக் ஸ்டீல் பிளான்டிங்ல நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட அம்மா அருணா. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கும் செய்றாங்க. தேஜஸ்வினி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே படிப்புல ரொம்பவே சுட்டி. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இவங்க நல்லா படிச்சு காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமா இந்தியாவோட ஐடி மையமான பெங்களூருக்கு வேலை கிடைக்கவும் செஞ்சிருக்கு. அங்க ஒரு எம்என்சி கம்பெனில அவங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை கிடைக்கவும் செஞ்சிருக்கு. சுமார் 5 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில வேலை பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. அவரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா கனவு போல போயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா ஏஐ உள்ள வந்திருக்கு. ஏஐ வந்த பிறகு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கலாச்சாரம் முழுசா மாறவே செஞ்சிருக்கு. முன்னாடி 10 பேர் செஞ்ச வேலையை இப்ப ஒருத்தரை வச்சு, அதாவது ஏஐ ஹெல்ப்போட செய்யும்படி எல்லா நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா தேஜஸ்வினிக்கு ரொம்ப அழுத்தம் மிகவும் அதிகரிக்கவும் செஞ்சிருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. டெட்லைன் குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணிருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா கோடிங்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கடினமா மாறவும் செஞ்சிருக்கு. ஆனா அவங்க கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டு அவங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களாலதான் சமாளிக்கவும் முடியல. ஒரு பக்கம் மேனேஜரோட அழுத்தம், மறுபக்கம் தன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு வரவும் செஞ்சிருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவுல சிக்கி தவிச்சவருக்கு கடுமையான மன அழுத்தத்துக்கும் ஆளாகவும் செஞ்சிருக்காங்க. அந்த மன அழுத்தம் எவ்வளவு தீவிரமா இருந்தது அப்படின்னு சொல்லணும் பார்த்தோம்னா, இனி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த சாஃப்ட்வேர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தன்னோட சொந்த ஊரான விசாகப்பட்டினத்துக்கே போகவும் செஞ்சுட்டாங்க. என்னதான் அவங்க சொந்த ஊரான விசாகப்பட்டினத்துக்கே திரும்ப வந்த பிறகுமே பாத்தீங்கன்னா அவங்களோட மனநிலை ரொம்பவே மோசமா இருக்கவும் செஞ்சிருக்கு. வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே அவங்களுக்கு சரியா தூக்கமே இல்லை. அப்படியே தூங்கினாலுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான கனவுகள்லாம் வந்திருக்கு. யாரோ தன்னை துரத்துறது போலவும், பக்கத்துல எல்லாம் ரத்தம் இருக்கிறது போலவும், பயங்கரமான ஆட்கள்லாம் தன்னை நோக்கி வர்றது போலவும் கனவுகள் வரவும் செஞ்சிருக்கு. சரி, இந்த மனையில இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹைதராபாத்துக்கு போய் நல்ல சிகிச்சை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கவும் செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா சூழல் மாறினா மனநிலை சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்களோட அப்பாவை விசாகப்பட்டினத்திலே விட்டுட்டு தாயும் மகனும் சேர்ந்து சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் வரவும் செஞ்சிருக்காங்க. ஆனா இங்கதான் இந்த வழக்கோட மிகப்பெரிய மர்மமும் தொடங்கும் செய்யுது. ஹைதராபாத் வந்த பிறகு அவங்க எங்க தங்கியிருந்தாங்கன்னா, பிர்ஜாதி கூட பகுதியில சங்கநகர் காலனி அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க தங்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான இடமா தான் இருக்கவும் செஞ்சிருக்கு. அந்த காலனில 2வது மாடியில இருந்த பென் ஹவுஸ் வாடகைக்கு எடுத்து தங்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அது ஒரு சாதாரண வாடகை வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒரு ஆப் மூலமா முன்பதிவு செய்யப்பட்ட சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தான் அது. அதாவது ஏர்பிஎன்பி அல்லது ஓயோ ரூம் இருக்குல்ல, அப்படி ஒரு தங்குற வசதி கூட அந்த வீடு தான் அது. இங்க தங்குறதுக்காக அவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? நீங்களே கேட்டா அதை மலைச்சு போயிருங்க. ஒரு நாளைக்கு ₹3,500 கொடுத்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க வேலையை விட்டுட்டு மன அழுத்தத்துல அவங்க அவதிப்படவும் செஞ்சிருக்காங்க. சிகிச்சைக்காக வந்த ஒரு நடுத்தர குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். அவங்க மாசத்துக்கு ₹1,00,000 அதிகமான செலவு செஞ்சு ஏன் ஒரு பென் ஹவுஸ்ல தங்கவும் செய்யணும்? அந்த அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கவும் செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டல் கூட தங்கியிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணாம இங்க தங்கவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 1 மாசத்துல யார் கூடயுமே பக்கத்துல உன்னோட பேசவே இல்லை. அவங்க தேவைப்பட்ட ஆட்டோ இல்லைன்னா கேப்ல தான் வெளியில போகவும் செய்வாங்க. திரும்பி நேரா வீட்டுக்குள்ள போயிருவாங்க. தினமும் ஸ்விக்கி இல்லைன்னா சொமேட்டோல தான் உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் செய்வாங்க. அவங்களோட வீடு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே பூட்டியே தான் இருக்கும். உண்மையிலேயே அவங்க சிகிச்சைக்காக தான் ஹைதராபாத் வந்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் பக்கத்துல உள்ள மக்களுக்கு எல்லாம் இருக்கவும் செஞ்சிருக்கு. ஏன்னா அந்த வீடை பாத்தீங்கன்னா குறுகிய கால வாடகைக்கு ஆப் மூலமா கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள மக்கள்லாம் அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட கேட்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அவர் அதை பத்தி கேட்கவே இல்லை. இப்படி இருக்கும் போது ஜூலை மாசம் வியாழக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேஜஸ்வினியும் அவரோட அம்மா அருணாவும் அவங்க இடத்துல இருந்து மியாபூர் அப்படிங்கிற இடத்துக்கு போக செஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற இடம் ரொம்பவே வசதியா இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வேற வீடு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வேற வீடை பார்க்கவும் போயிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல வீடு தேடி பார்த்துட்டு கடைசி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க திரும்பவும் அதே வீட்டுக்கே வரவும் செஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சோர்வா இருக்கவும் செஞ்சிருக்காங்க. அருணா ஒரு அறைக்குள்ள போய் தூங்கவும் செஞ்சுட்டாங்க. தேஜஸ்வினி பாத்தீங்கன்னா தூங்குறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போகவும் செஞ்சுட்டாங்க. வீடு ரொம்ப அமைதியா இருக்கவும் செஞ்சு வெளியில பாத்தீங்கன்னா முழு காலனியுமே ரொம்ப அமைதியா இருக்கவும் செஞ்சது.
அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 2:30 மணி இருக்கும். முழு காலனியுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருக்கவும் செஞ்சது. அப்பதான் அந்த பில்டிங்கோட 2வது மாடி ஜன்னல்ல இருந்து சில பொருட்கள் வந்து ஒண்ணு ஒண்ணா கீழே விழவும் செஞ்சது. அதுலயும் சில பொருட்கள் வந்து ரோட் மேலேயும் மரத்து மேலேயும் விழவும் செஞ்சது. அதுல என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது தெரியுமா? தேஜஸ்வினி போட்டிருந்த ஆடைகள், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட உள்ளாடை, அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த செருப்பு, அவங்களோட போனு, ஏர்பேடு, பெட்ஷீட், குட் நைட், லிக்விட் மிஷின், ஷாம்பு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வந்து ஒண்ணு ஒண்ணா விழவும் செஞ்சது அந்த ஜன்னல் வழியா. இந்த எல்லா பொருட்களையுமே தூக்கி போட்டுட்டு அடுத்ததா தேஜஸ்வினி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க அந்த ரூமுக்கு போயிட்டு வெளிப்புறமா வந்து தாழ்பால போடவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து தன்னோட உடல்ல இருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே கலட்டரும் செஞ்சுட்டாங்க. உடல்ல வந்து ஒரு துணி கூட இல்ல, முழுசா நிர்வாணமா அந்த பெட் ஹவுஸ்ல இருந்து வெளியில வரவும் செஞ்சாங்க. அப்போ அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கவும் செஞ்சு, சுற்றிலும் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. இதான் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அக்யூட் சைக்கோசிஸ் இல்லைன்னா வந்து சைக்கோபெனிக் பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து படிக்கட்டுகளை இறங்கி முதல் மாடிக்கு வரவும் செஞ்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு குடும்பம் வசிக்கவும் செஞ்சிருக்கு. அவங்க வந்து அவங்களோட வீட்டை வந்து கதவை தட்டவும் செஞ்சிருக்காங்க. ரொம்பவே பலமா தட்டவும் செஞ்சிருக்காங்க. அந்த வீட்டுல உள்ளவங்களுமே எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பயப்படவும் செஞ்சிருக்காங்க. யாரோ திருடங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவும் செஞ்சிருக்காங்க. உள்ள வந்து ஒரு வயதான பெண்மணி இருக்கவும் செஞ்சிருக்காங்க. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 2:30 மணி இருக்கும், யாரோ கதவு தட்டுறாங்க, திருடங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படவும் செஞ்சிருக்காங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் போய்கிட்டே இருந்திருக்கும். சோபாவோட அமைதி அவங்க உட்காரவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து கதவை திறக்கவே இல்லை, தன்னோட மகனை கூட எழுப்பவும் செய்யல. இப்படியே சுமார் 10 நிமிஷம் அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே வெளியில வராதனால அங்க இருந்து கீழே வரவும் செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அந்த வயதான பெண்மணி வந்து அப்ப வந்து அவங்க கதவை திறந்திருந்தாங்கன்னா நிர்வாணம் நின்றிருந்த தேஜஸ்வினி பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி அடையவே செஞ்சிருப்பாங்க. இந்த முதல் பாடியில இருந்து யாருமே கதவை திறக்காதனால தேஜஸ்வினி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வரவே செஞ்சிருக்காங்க. பக்கத்து வீட்டு அதாவது காம்பவுண்ட் ஒண்ணு இருக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் ஒண்ணுக்கு வரவும் செஞ்சிருக்காங்க. அப்பதான் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்கவும் செஞ்சது. அந்த காம்பவுண்ட் சுவர் பார்த்தோம்னா சாதாரணமா ஒரு 6 அடி உயரமான ஆள் வந்து ஏறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் செய்யும். ஆனா நிர்வாணமா இருந்த தேஜஸ்வினி என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்படியும் அந்த சுவர் ஏறி அடுத்த பக்கம் வந்து குதிக்கவும் செஞ்சிருக்காங்க. அடுத்தது அந்த காம்பவுண்டுக்குள்ள வீட்டுக்கு போகவும் செஞ்சிருக்காங்க. முதல் மாடிக்கு வந்து போகவும் செஞ்சிருக்காங்க. அந்த வீட்டோட கதவு தட்டவும் செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கவும் செஞ்சிருக்கு. தன்னோட எக்ஸாமுக்காக காலையில எஞ்சி படிக்கவும் செஞ்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து பலமா கதவு தட்டுற சத்தம் வந்து அந்த பொண்ணுக்கு கேட்கவும் செஞ்சிருக்கு. அப்பதான் வந்து அஜய் அஜய் கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு இதை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா தேஜஸ்வனி. ரொம்பவே கதறி அழுது வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லவும் செஞ்சிருக்கு. உடனே அந்த சின்ன பொண்ணு தன்னோட அம்மா வந்து எழுப்பவும் செஞ்சிருக்காங்க. அவங்களோட அம்மாவும் அந்த சின்ன பொண்ணும் அந்த தேஜஸ்வனி நின்று இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயப்படவும் செஞ்சிருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா தன்னோட மகனையும் எழுப்பவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே கதவை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அமைதியா இருக்கவும் செஞ்சிருக்காங்க. அஜய் யாருன்னே தெரியவில்லை. இப்ப வரைக்கும் விசாரணை போயிட்டு தான் இருக்குது. இந்த விசாகப்பட்டில இருந்து இந்த பகுதியில வந்து 1 மாசம் மட்டும் தான் தங்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி வந்து இந்த 1 மாசத்து காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாரு கூடயுமே பேசவும் செய்யல. அதே மாதிரி தேஜஸ்வினி வந்து அந்த சின்ன பொண்ணோட வீட்டை வந்து கதவை தட்டவும் செஞ்சாங்களே, அந்த வீட்டுல அஜய்ங்கிற பேர்ல வந்து யாருமே இல்லவும் செய்யல. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுல வந்து யாருமே கதவை திறக்காதனால தேஜஸ்வினி என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து சாலையை நோக்கி ஓடவும் செஞ்சிருக்காங்க. கேட்டை திறந்து சாலைக்கு ஓடவும் செஞ்சிருக்காங்க. நிர்வாணமா அந்த ரோட்ல ஓடவும் செஞ்சிருக்காங்க. அந்த பகுதியில வந்து நாய்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கவும் செஞ்சிருக்கு. இருந்தாலும் தேஜஸ்வினி எந்த பயமே இல்லாம நாய் வந்து துரத்திக்கிட்டே இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தேஜஸ்வினி வந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போக செஞ்சிருக்காரு. அப்ப வந்து தேஜஸ்வினி நிர்வாணமா ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே வந்து ரொம்ப பயந்து வந்து ஒரு இடத்துல வந்து மறைவும் செஞ்சிருக்காரு. இப்படி ஓடிக்கிட்டு இருந்த தேஜஸ்வினி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகவும் செஞ்சிருக்காங்க. அது வந்து காலனியோட கடைசியில வந்து ஒரு கோயில் இருக்கவும் செஞ்சிருக்கு. அதுவும் ஏரிக்கரையில பக்கத்துல வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கவும் செஞ்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்பவே பரபரப்பா இருந்த தேஜஸ்வினி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்த உடனே வந்து அந்த கோயிலை வந்து 3 முறை வந்து சுற்று வரவும் செஞ்சிருக்காங்க. இந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோட வந்து ரெக்கார்ட் ஆகவும் செஞ்சிருக்கு. அந்த கோயிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கவும் செஞ்சிருக்கு. அது வந்து பூட்டப்படாம தான் இருக்கவும் செஞ்சிருக்கு. வெளிப்புறத்துல இருந்து ஒரு தாழ்பாலம் மட்டும் திறந்தால் போதும், அது வந்து கதவை திறந்து உள்ள போகவும் செஞ்சிருக்காங்க. அந்த அம்மன் சிலை பக்கத்துல போய் நிக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த அம்மன் சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற கலர்ல வந்து புடவை வந்து கட்டப்பட்டுச்சு. அந்த சிலையை வந்து அவங்க கையில எடுத்த பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த புடவையை வந்து அவங்க அவளுக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த அம்மன் சிலைக்கிட்ட இருந்து அந்த புடவையை வந்து கழட்டினதுக்கு அப்புறம் அவங்க போட்டுக்கிட்டாங்களா இல்லைன்னா வந்து கீழே போட்டுட்டாங்களா அப்படிங்கிறது வந்து சிசிடிவி கேமரா வந்து சரியா ரெக்கார்ட் ஆகவும் செய்யல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அம்மன் சிலை வந்து தன்னோட மார்போட இருக அணைச்சுக்கிட்டு திரும்ப வந்து ஏரியை நோக்கி ஓடவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஏரியை சுற்றி பாத்தீங்கன்னா யாருமே உள்ள எளித இறங்க முடியாதபடி பெரிய வேலிகள்லாம் அமைக்கப்படவும் செஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கையில வந்து ஒரு கனமான கல் சிலையை வந்து பிடிச்சுக்கிட்டு மற்றொரு கையால வந்து இரும்பு வேலியை வந்து பிடிச்சு மறுபுறம் வந்து குதிக்கவும் செஞ்சிருக்காங்க. தேஜஸ்வினி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கோயிலோட குளத்திலே வந்து சிலையோட அவங்களும் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க மனசுல என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. தான் வந்து அம்மன் கூடயே போக போறேன் அப்படிங்கிற கூட நினைச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்கரை பக்கத்திலே வந்து நிறைய பேர் வந்து வாக்கிங் போகவும் செய்வாங்க. அப்படி வந்து வாக்கிங் போட வந்து ஒரு பொண்ணோட உடல் வந்து மிதக்கிறத வந்து பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல வந்து பூஜை செஞ்சுக்கிட்ட பூசாரியும் வந்து பாத்தீங்கன்னா
அம்மன் சிலை காணாம போனது வந்து அதுக்கப்புறம் வந்து அதோட உடை வந்து கீழே கிடக்கிறதே வந்து பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடையவும் செய்றாரு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டிஆர்எஃப் எல்லாம் வரவு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கோட ரொம்ப அதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, தேஜஸ்வினோட அம்மா அருணோட நடத்துதான். ஏன்னா நீங்களே ஒரு முறை யோசிச்சு பாருங்க. 27 வயசான தன்னோட மகா வந்து இரவுல வந்து நிர்வாணமா ஓடவும் செஞ்சிருக்காங்க. ஏரியில வந்து சடலமா மிதக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தாயோட நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க வந்து கதறி அளவு செஞ்சிருப்பாங்க. ஆனா தேஜஸ்வியோட அம்மா அப்படி இருக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா, தேஜஸ்வியோட அம்மா வந்து இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் வந்து அந்த காலனியில உள்ளவங்களாம் வந்து போய் விசாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து அவங்க கிட்ட வந்து விசாரிக்கும் போது வந்து அவங்க கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவே இல்லை. ரொம்பவே கோவமா வந்து யூ ஸ்டூபிட் பீப்புள், நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை படிச்சுட்டு வெளியில அனுப்பவும் செஞ்சிருக்காங்க. சரி, மகா இறந்த அதிர்ச்சியில கூட அவங்களோட மனநிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் தான் வந்து ரொம்பவே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கு. ஏன்னா போலீஸ் விசாரணை வந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வியோட அப்பா வந்து விசாகப்பட்டில இருந்து அந்த இடத்துக்கு வரவும் செஞ்சுட்டார். இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணி இருந்திருக்காங்கன்னா, வெளியில இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு பீர் குடிச்சுக்கிட்டே வந்து டிவில வந்து காமெடி நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருந்ததா வந்து அந்த பகுதியோட மக்கள் வந்து நேரடியா வந்து கேமரா முன்னாடியே வந்து சொல்லவும் செஞ்சிருக்காங்க. தேஜஸ்வினி வந்து தற்கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா வீட்லயே வந்து தூக்கு போட்டு இறந்துக்கவும் செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து நேரா வந்து ஏரிக்கு போய் குதிக்கவும் செஞ்சிருக்கலாம். ஆனா வந்து ஏன் வந்து நேரா வந்து கோயிலுக்கு போகவும் செய்யணும்? ஏன் வந்து 3 முறை வந்து கோயிலை வந்து சுத்தி வரணும்? ஏன் வந்து அம்மன் சிலையை வந்து எடுக்கணும்? அந்த சிலையை வந்து ஏன் வந்து அந்த புடவை வந்து அவிழ்க்கவும் செய்யணும்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பூஜையோட ஒரு பகுதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகப்படவும் செய்றாங்க. ஏன்னா வந்து ஒரு நிர்வாண பெண் வந்து ஒரு தெய்வ சிலையை எடுத்துக்கிட்டு இரவு நேரத்துல வந்து தண்ணீர்ல வந்து தண்ணியை வந்து பலி கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா கடந்த 6 மாசமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமான கனவுகள்லாம் வரவும் செஞ்சிருக்கு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வந்து போகாம ஏதாவது ஒரு சாமியார் இல்லைன்னா தாந்திரிகர்கிட்ட வந்து அழைத்து போகவும் செஞ்சிருக்கலாம். இதனால கூட வந்து தேஜஸ்வினி வந்து அந்த அம்மன் சிலை எடுத்துக்கிட்டு அந்த வந்து ஏரிக்குள்ள குதிக்கவும் செஞ்சிருக்கலாம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அம்மன் சிலை எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதை வந்து போலீஸ் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ போலீசார் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேஜஸ்வியோட மொபைல் போனை வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்ப செஞ்சிருக்காங்க. அதுல உள்ள வாட்ஸ்அப் ஹிஸ்டரி, கால் ஹிஸ்டரி, அப்புறம் கால் ரெக்கார்டு எல்லாமே வந்து செக் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமா அந்த பொண்ணு வந்து யாரை வந்து அஜய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து மன ரீதியா வந்து பாதிக்கப்பட செஞ்சிருக்கு. இந்த பொண்ணோட தற்கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கறத வந்து நீங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செய்யுங்க.